அது அந்த கட்டத்துக்கு அந்த கட்சியே வந்திருக்கு. காலமாட்டத்திலையும் அவர்களோட நிலைப்பாடுகள் வழியாகவும் அரசியல் வழியாகவும் அந்த இடத்திற்கு அந்த கட்சி வந்திருக்கு. ஆனா பல்வேறு சாதி கட்சிகள் வந்தது மாதிரிதான் பல்வேறு சாதி கட்சிகள் தொடங்கும் போதே அந்த குறிப்பிட்ட ஏதோ ஒரு சாதியை சொல்லி அந்த சாதிக்கான உரிமைன்னு சொல்லி அப்படிதான் தொடங்கப்படும். ஆனா இந்த கட்சி அப்படி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சோசியல் ஜஸ்டிஸ் பேசினாங்க, இடஒதுக்கீடு குறித்து பேசினாங்க, பல்வேறு தரப்புகள், அதுல முஸ்லீம் தரப்புகள் இருந்தாங்க, கிறிஸ்துவ தரப்புகள் இருந்தாங்க, பல்வேறு தரப்புகள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில. அப்புறம் அந்த கட்சியோட நிலைப்பாடுகள், மருத்துவர் ஐயாவோட அவரோட நிலைப்பாடுகள் இதெல்லாம் கடந்து அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சியா மாறுது. இன்னைக்கு அந்த இடம் வந்து அன்புமணி கையில வரும்போது குறிப்பிட்ட சமூகத்திலிருந்தும் விலகி குறிப்பிட்ட நபர் சார்ந்த அன்புமணியும் அவர்களோட மனைவி சார்ந்த ஒரு கட்சியாக அந்த கட்சியோட பண்பு வந்து நிக்குது. அப்ப இன்னைக்கு அந்த சாதியிலிருந்தும் விலகி அது என்னவா நிக்குதுன்னா குறிப்பிட்ட ஒரு தரப்பாக வந்து நிக்குது. குறிப்பிட்ட ஒரு நபர் அன்புமணின்ற அந்த நபர் கையில வந்து நிக்குது. அவர் வந்து பிஜேபியின் சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு நிலைப்பாடுகள் எடுக்கிறார். அப்ப ராமதாஸ் வந்து ஒரு கட்சியோட ஃபவுண்டர். அவர் சொல்றார், காலில் விழுந்து என்கிட்ட கேட்கறாங்க, நான் வந்து பிஜேபியோட போகணும் அப்படின்றாங்க.